செவ்வாய் புதன் சுக்கிரன் மூவரும் அசுபர்களாக இருக்கிறார்கள். மாரகர் என்று சொல்லக்கூடிய வகையிலே அதனால இது அப்பப்ப நீங்க கவனிச்சுக்கிறது நல்லது. ஒரு வருடத்திலே ஒரு திசை. அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று சஷ்டி விரதம், முருகனின் அருள் பெற மிக மிகச் சிறந்த சஷ்டி விரதம் இன்றைய நாள். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 24ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் தை. இன்றைய சூரிய உதயம் 7:29க்கு, சூரியஸ்தமனம் 7:20க்கு. இன்றைய தேதி வளர்பிறை சஷ்டி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 25ஆம் தேதி அதிகாலை 3:10க்கு முடிவடைந்து சப்தமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 4:45க்கு, அதன் பிறகு ரேவதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:56 12:55 வரை, அதன் பிறகு மாலை வேளையில் 6:21 7:20 வரை, தொடர்ந்து 7:20 8:49 வரை. ராகு கால நேரம் காலை 10:27 11:56 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:53 4:22 வரை. கூலிகன் காலை 7:29 8:58 வரை. சந்திராசம ராசி சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம். இவர்களுக்கு நாளை மாலை 4:05க்கு சந்திராசமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு போட்டி, ரிஷப ராசிக்கு அமைதி, மிதுன ராசிக்கு களிப்பு, கடக ராசிக்கு மகிழ்ச்சி, சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு உயர்வு, துலாம் ராசிக்கு நேசம், விருச்சிக ராசிக்கு பணிவு, தனுசு ராசிக்கு அன்பு, மகர ராசிக்கு சோர்வு, கும்பராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு சினம். தொடர்ந்து நம்ம லக்கணங்கள், அதாவது லக்கணங்களுக்கு சுபர்கள் அசுபர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையிலே இன்று விருச்சக லக்கணத்திற்கான சுபர்களை பார்ப்போம். விருச்சக லக்கணத்திற்கு சந்திரனும் சூரியனும் சுபர்களாக வருகிறார்கள். ஏனென்றால் சந்திரன் 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் சூரியன் 10ஆம் வீட்டு அதிபதியாகவும் வருகிறார். இவர்களே இவர்களுக்கு யோகாதிபதி, அதாவது சந்திரனும் சூரியனும் இவர்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறார்கள். இவர்களுடைய தசாபுத்தி காலங்களிலே இவர்களுக்கு சிறப்பான பலன்களே நடைபெறும். மற்றும் அசுபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் புதன் சுக்கிரன் மூவரும் அசுபர்களாக இருக்கிறார்கள். மாரகர் என்று சொல்லக்கூடிய வகையிலே குரு செவ்வாய் புதன் மூவரும் மாரகராகவும் வருகிறார்கள். அப்ப இவங்களுக்கு தசாநாதனுடைய பலனும் இவர்களுடைய லக்னாதி பலனையும் பலத்தையும் அறிந்து பலன் சொல்வது நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய லக்ன நாதன் எவ்வளவு பலமோடு இருக்கிறார், உங்களுடைய ஜாதகத்திலே என்ன திசைகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, என்ன திசை என்ன புத்தி நடக்குது என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜாதகம் பார்த்து ஒரே நாளிலே ஒரு பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த ஜாதகத்தை அந்த அப்படியே கொண்டு போய் பீரோவில் போட்டு வைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. கொஞ்சமாச்சும் ஒரு இடைக்காலங்களில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த தசா எப்போ முடியுது, மறு தசா எப்போ ஆரம்பிக்குது, அது என்னென்ன திசைகள் உங்களுக்கு சாதகமான திசைகளா இல்லை பாதகமான திசைகளா என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வழிகாட்டியாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு யோக தசை நடந்தாலும் சரி, அந்த யோகங்களை அனுபவிக்கக்கூடிய எப்படி என்ன விதம் என்பதை இந்த ஜோதிடர்களாக உங்களுக்கு வழிகாட்ட முடியும். அதே போலத்தான் மாரக திசை நடக்கும் பொழுதும் உங்களுக்கு எதையெல்லாம் நீங்கள் செய்யலாம், இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, எதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. அதில் இந்த தசா புத்தி காலங்கள் மிக சிறந்த, அதாவது ஒரு சிறப்பான வழியை காட்டிவிடும் உங்களுக்கு, தெரியுங்களா? அதனால் இதை அப்பப்போ நீங்கள் கவனிச்சிக்கிறது நல்லது. ஒரு வருடத்திலே ஒரு திசை மாறும் காலங்களிலேயே நீங்கள் உங்களுடைய ஜோதிட ஏட்டை பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்தந்த காலகட்டத்தில் இந்த திசைகள் மாறும், எத்தனை வருட காலம் என்பதையெல்லாம் அங்கே குறிப்பிட்டு இருக்கும். அதை கவனித்து நீங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு ஆதரவான ஜோதிடர்களை நீங்கள் அணுகி பலன்களை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை மென்மேலும் வெற்றி நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா. இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து வையுங்கள்.
அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கும் சில விஷயங்கள் இங்கேருந்து நான் என்னுடைய இந்த பதிவிலிருந்து அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே நான் இந்த விஷயங்களை செய்து கொண்டு வருகிறேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.